Hello friends, welcome to Anni's Kitchen. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கருவேப்பிலேருந்து ஒரு 4லேருந்து 5 கொத்து, ஒரு 2 முழு பூண்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை சீவிக்கலாம். வாழைக்காயை வந்து ஸ்லைசர்லேயும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கத்தியில் கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற தோலை நல்லா சீவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணணும். தோல் வந்து லைட்டாக இருக்கலாம், தப்பில்லை. அதனால் இதில் வந்து சீவிட்டு பீலரில் வந்து சீவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி வேணும்னா நல்லா மெலிசாக போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க. நான் வந்து வேரியேஷன்ஸ்க்காக ரெண்டுமே பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். பூண்டே வந்து வாழைக்காயோட வாயுவை எடுத்துடும். ஒருவேளை அது பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை நம்ம இதில் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லா ஆட் ஆகிடும். நம்ம அரைச்சி போடுறதுனால கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கும் கருவேப்பிலையோட நியூட்ரிஷன் வந்து நல்லா போய் சேர்ந்துடும். ஸோ இந்த டெக்னிக் வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சோம்பும் வந்து கருவேப்பிலையும் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து ஃப்ரை மாதிரி செய்கிறதா இருந்தால், ரோஸ்ட் மாதிரி செய்யாமல் ஃப்ரை மாதிரி செய்கிறதா இருந்தால் இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி நம்ம பரட்டின மாதிரி செஞ்சுக்கலாம். ரோஸ்ட்டுக்கு வந்து திப்பியாக இருந்தால் மசாலா நல்லா இருக்காது. அதனால் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வாணலியில் எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் இந்த பேஸ்ட்டும் இந்த வாழைக்காயும் சாட்டே ஆகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காயை நம்ம கம்ப்ளீட்டாக குக் பண்ணிட்டு தான் ரோஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அது ஃபுல்லாக வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு குக்கிங் ப்ராசஸ், மெயின் குக்கிங் ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் வந்து வாழைக்காய் கம்ப்ளீட்டாக வெந்துடணும். இதில் வந்து தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தான் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஸ்லைஸாக போட்டிருந்தீங்கன்னா கம்மியாக தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். அப்புறம் வாழைக்காய் ரோஸ்ட்டாக வராது, அது பொடி மாசாக ஆகிடும். மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. எதுவுமே சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சு பார்த்தா தான் நம்ம என்ன தப்பு செய்கிறோன்றது நமக்கு தெரியும். ஸோ செஞ்சு பார்த்து தான் கற்றுக்கணும். எவ்வளோ தான் அடுத்தவங்க சொல்கிறது கேட்டாலும் நமக்கு வந்து நம்ம செய்யும்போது தான் அது கரெக்டாக வரும். கைப்பக்குவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் வந்து நம்ம சமைக்கும்போது தான் வரும். இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். நான் தண்ணி சேர்த்துட்டேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த மசாலாலாம் வந்து இதில் நல்லா சேர்ந்துடுச்சு. அண்ட் வந்து இந்த மசாலாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக வாழைக்காயில் இறங்கி வாழைக்காயும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல் ரெடி பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த வாழைக்காய் வதக்கும் போது சேர்த்தேன். நீங்கள் அது வேணான்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே மசாலாவை தண்ணியோடு சேர்த்துட்டு அதில் வாழைக்காயை போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெருசாக அடி பிடிக்காது. ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுற அந்த ஸ்டேஜ் இல்லாமல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தோசைக்கல்லில் போட்டுட்டு நம்ம இதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இல்லை இதுக்கும் எண்ணெய் தேவைப்படாமல் செய்யணும் அப்படின்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் போட்டுக்கலாம். பட் எண்ணெய் சேர்த்தா தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். எண்ணெய் சேர்க்கலன்னா கிறிஸ்பினஸ் இருக்காது. கிறிஸ்பினஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் சேர்க்கணும். டயட் கான்ஷியஸ் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்போது நம்ம ஒரு சைட் குக் ஆனதும் நம்ம திருப்பி போடலாம். ஒன்றா திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா 2 சைடும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், கோகோனட் ரைஸு அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பட் கோகோனட் ரைஸும் லெமன் ரைஸும் ஆல்ரெடி ட்ரையாக இருக்குன்றதுனால நீங்கள் வந்து சிப்ஸ் மாதிரி போடுறதா, அதாவது ஸ்லைஸாக போட்டிங்கன்னா அதுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க.
அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டுமே ட்ரையாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதே ரெசிப்பியை வந்து வேறு இன்க்ரீடியன்ஸை வேறு காம்பினேஷனில் யூஸ் பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் வேறு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் ஃப்யூச்சரில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே சேம் ரெசிப்பியை வேறு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி வேறு ஃப்ளேவருக்கு நம்ம மாற்ற முடியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றா ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் இதே ரெசிப்பியை வேறு மாதிரி செய்வீங்க அப்படின்னா அந்த ரெசிப்பியும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ரெசிபி தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது நமக்கு 2 சைடும் ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட ரெசிபியையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.